நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மார்ச் 25 முதல் 31 வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மார்ச் மாதத்தின் 4வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார், புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 25ஆம் தேதி மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார். மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடகராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார். அதனால் நீங்கள் விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சியோடு இரவு பகலாக பாடுபடுவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். சந்திரனின் நகர்வு சில சங்கடங்களை தரலாம். இருப்பினும் அவற்றையெல்லாம் தாண்டி வியாபாரத்தை சீராக நடத்துவீர்கள். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில் முதலீடு செய்வீர்கள். கமிஷன் வியாபாரம் நல்ல பலனை கொடுக்கும். புதன் 9 மற்றும் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். வேலையிடத்தில் மேலதிகாரிகளின் கோபத்தால் மனம் வருத்தப்படுவீர்கள். குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால் நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது உண்டாகும். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் காதலியின் கோபத்தால் மனம் சங்கடப்படுவீர்கள். மனைவிக்கு தேவையான காரியங்களை கடன் வாங்கி நிறைவேற்றுவீர்கள். சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் திருமண வாய்ப்புகள் தள்ளி போகலாம். கணவன் மனைவி உறவில் கசப்பு மேலோங்கும். ராகு 9ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு, வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கேது 3ஆம் வீட்டில் இருப்பதால் வெளிவட்டார செல்வாக்குகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் பாடுபடுவீர்கள். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.